நிக்கோலஸ் மதுரோ தூக்குனதுக்கு அப்புறம் அமெரிக்காவுக்கு தனி தெம்பே வந்துடுச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னா, ரஷ்ய கொடி பறக்கக்கூடிய படகையே பறிமுதல் பண்ணிட்டாங்க. இது பெரிய சர்ச்சையா மாறி போச்சு. ரஷ்ய கொடி போட்ட படகு ஒண்ணும், இன்னொன்னு வேற நாட்டு கொடி. ஆனா ரஷ்யாவுக்கு டீல் பண்ணக்கூடிய ஒரு படகு. 2யுமே எடுத்துட்டார்கள். இது சம்பந்தமா 2 நாடுகளும் காட்டமா மோதிக்கக்கூடிய அபாயத்துல வந்து நிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ரஷ்யா இத லேசா விட்டுருச்சு அப்படின்னா, ரஷ்யாவால எந்த டிரான்சாக்ஷனும் பண்ண முடியாது. அதாவது மெல்ல ரஷ்யாவோட கூட்டாளி ஈரான், வெனிசுலா போன்ற ஆட்களை எல்லாம் அமுக்கி வரும்போது, நடுவுல ரஷ்ய கொடி பறந்ததை அமுக்குனாங்கல்ல, அதே போல ரஷ்யாவோட அஃபிஷியலான நடவடிக்கையை அடக்கிருவார்கள். அதுக்கு ரஷ்யா வழிவிடக்கூடாதுன்னா, இந்த சம்பவத்துக்கு ஸ்ட்ராங்கான கண்டனங்கள தெரிவிக்கணும். ரஷ்யாவும் தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்கு. காரணம் என்ன அப்புட்ன்னா, இதுல நெறைய விஷயங்கள் பம்ப் ஆகுது. இதுல அடிப்படை பிரச்சனையே எங்க வருது அப்புட்ன்னா, ரஷ்ய கப்பல் பிடிபட்டிருக்குன்னு ரஷ்யாவே ஒத்துக்குச்சு. ஒழுங்கா அத விட்டு தொலைச்சுப்புடுவேன் அப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு நடுவுல வரக்கூடிய நியூஸ் எல்லாமே வெஸ்டர்ன் மீடியாக்கள் நியூஸ் தான். அதனால அம்புட்டும் இவர்களா குக் பண்ணி நம்ம டேபிள்ல வந்து சர்வ் பண்ணி விட்டுருவாங்க. டேய் நான் ஆர்டரே போடலையேடா அப்படின்னு கேட்டா, இல்ல இல்ல சாப்பிடுங்க இந்த டிஷ் எங்க ஹோட்டலோட ஃபேமஸ் அப்படின்ருவாங்க. அதுல ஹைலைட்டான ஒரு சில விஷயங்கள பார்ப்போம். அதுக்கப்புறம் டெலகிராம் சேனல்கள் என்ன கோட் பண்றார்களோ மேக்ஸிமம் அது உண்மைக்கு பக்கத்துல இருக்கும். ஏன் அப்படின்னா ரஷ்ய ஆதரவு நம்ம அப்படின்னு சொல்லிவிடுவாங்க ஊருக்குள்ள. உண்மையே அதா இருந்தாலும் உண்மைக்கு பக்கத்துல கண்டிஷன் அப்ளை மாதிரி போயிடணும். நம்ம ஆட்கள் திட்ட போறது கிடையாது. வெளியில இருந்து பார்க்குற நண்பர்கள் திட்டுவார்கள். சரி கிடக்கட்டும். முதல்ல அதுல ஹைலைட்டான விஷயம். ஒரு தியரி என்ன அப்படின்னா, அதுக்கு பாதுகாப்புக்கு ரஷ்ய படகே வந்துச்சு அப்படின்ட்டாய்ங்க. அத இன்னும் அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னு. இது எவ்வளவு பெரிய விஷயம். ரஷ்ய கொடி பறக்குது. ரஷ்ய எண்ணெய் கப்பல். பாதுகாப்புக்கு ரஷ்ய போர்க்கப்பல் போது. அத மீறி அமெரிக்கா தூக்கிருச்சு. எம்புட்டு பெரிய சம்பவம். ஆனா இத அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னு ஃபர்ஸ்ட் வாசிச்சாய்ங்க. ஃபர்ஸ்ட்னா உடனே நாள் கணக்குல, நேர கணக்குல எல்லாம் இல்ல. அப்படி பிரேக்கிங்கா நிமிடத்துல கடந்து போயிருவார்கள். அடுத்த நியூஸ் அப்படிங்கிறது ரஷ்யா பாதுகாப்பு குடுத்துச்சு. ஆனா அது சப்மரைன்ல இருந்து குடுத்துச்சு அப்படின்ட்டாய்ங்க. அப்புறம் ஏன்டா 2 பாதுகாப்பு குடுத்ததுக்கு அப்புறம் எதுக்கு பதில் தாக்குதல் பண்ணி அந்த கப்பல அமெரிக்க கைவசம் போகாம தடுக்கலை அப்படின்னு கேட்டதுக்கு பதில் அதுக்கு இல்ல. டக்குன்னு யோசிச்சு அடுத்த நியூஸ ஸ்ப்ரெட் பண்ணிட்டாய்ங்க. ஒண்ணு என்ன அப்படின்னா சப்மரைனோட கெப்பாசிட்டி அவ்வளவுதான் அப்படின்ட்டாய்ங்க. ஏன்டா அது எதுக்கு தண்ணிக்கு அடியில மாட்டு வண்டி மாதிரி எதுவும் ஓடுச்சோ? இல்ல நீ அதையும் தான் சொல்லுவ. சொல்லேன் அப்படிங்கிற மாரி இருக்கு. 2வது வெளிப்படையா போர்க்கப்பல்கள் போனது ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ள அமெரிக்கா தட்டி தூக்கிருச்சுன்ட்டாய்ங்க. இந்த ரொம்ப டிஸ்டன்ஸ் எப்புட்றா மெயின்டெயின் பண்ணாய்ங்க அப்படின்னா, 1 வார காலமா ரஷ்ய கப்பல்கள் எல்லாமே, அதாவது ரஷ்ய கொடி போட்டு எண்ணெயோட பயணிக்கிற கப்பல்கள் எல்லாமே கண்காணிப்பு வலயத்துக்குள்ள இருந்துச்சு அப்படின்ட்டு போயிட்டாய்ங்க. அடுத்து நம்ம ஆட்கள் சொல்றத பார்ப்போம். நம்ம ஆட்கள் சொல்றது என்ன அப்படின்னா, அமெரிக்கா கண்காணிச்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. மோசமான வெதர் கண்டிஷன் அவர்களால படகு கிட்ட முடியல. இப்படிதான் 1 வாரம் சுத்திக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கடைசியில அந்த படகை கைப்பற்றுறார்கள். பாதுகாப்புக்கு எங்க ஆட்கள் யாருமே படகுல இல்ல அப்படின்னு சொல்லி ரஷ்யா ஃபுட்டேஜே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இவனுங்க சாப்பர்ல வந்து அதை டேக் ஓவர் பண்றது அப்படிங்கிறதும் சுத்தி ரஷ்ய படகுகள் எதுவும் இல்லை. ரஷ்யாவோட பாதுகாப்புல அந்த படகு இல்லை அப்படிங்கிறதும் அதுக்குள்ள எண்ணெய் கிடையாது. என்ன கிடையாதா அப்படின்னா என்ன கிடையாது. எம்டி வெசல் தான் பிடிக்கப்பட்டிருக்கு ரஷ்ய கொடி போட்டது. ஆனா இன்னொரு கப்பல் ரஷ்யா சம்பந்தப்பட்ட ஆயில் டேங்கர் அதை பிடிச்சு வச்சுட்டு அதுக்குள்ள உள்ள ஆயில் வெனிசுலா ஆயில் அப்படின்ட்டாங்க. அதுல மட்டும்தான் பிடிக்கப்பட்ட 2ல 1ல ஆயில் இல்ல, எம்டி வெசல். ஆனா எம்டி வெசல்ல தான் ரஷ்ய கொடி பறக்குது. அதைத்தான் இப்ப ரிலீஸ் பண்ணு, ஆட்களையும் அனுப்பிச்சு விடு அப்படின்ட்டாங்க. இல்ல தொலைச்சு விடுவோன்னு இருக்காங்க. அடுத்த விஷயம் பேசிக்கிட்டு இருக்கார்கள். அமெரிக்காவை பொறுத்த வரையும் இவ்வளவு நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்கல்ல, இனி என்ன, அமெரிக்க சட்ட விசாரணைக்குள்ள அந்த கப்பலும் கப்பல்ல உள்ள ஆட்களும் அனுபவிச்சுதான் தீரணும் அப்படின்னு அறிவிச்சிட்டார்கள். ரஷ்யா இதை எப்படி எடுத்துட்டு போகுது அப்படிங்கிறதா ரஷ்யாவோட முக்கியமான ஆட்கள். அதாவது பாதுகாப்பெல்லாம் நாங்க கொடுத்துக்கிட்டுலாம் தெரிய முடியாது. ஏதாச்சும் அசம்பாவிதம் நடந்துச்சு, ரஷ்ய கப்பல்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா டக்குன்னு டோப்பிடோவை தட்டி விட்டுருவோம். அதுக்கப்புறம் நீ தப்பிச்சோம் பொழைச்சவங்க எல்லாம் உன் தலையெழுத்துறா அப்படின்னு சொல்லி காட்டமா அறிக்கை விட்டிருக்கார்கள். அமெரிக்க போர்க்கப்பல் எங்க நின்னாலும் சரி ரஷ்ய தாக்குதலை எதிர்பார்த்து இரு அப்படின்னு சொல்லி ரஷ்யா பேரலரா அறிவிச்சிருக்கு. இந்த விவகாரம் தாறுமாறா ஹீட்டை ஜெனரேட் பண்ணுது. ஏன் அப்படின்னா 2 நிமிஷம் நம்ம முன்னாடி பார்த்ததுதான்.
மெல்ல ரஷ்ய கொடி போட்டு எம்டியா தான் இவர்கள் கைப்பற்றி இருப்பார்கள். ஏன்னா ஆயிலோட கைப்பற்றினா பிரச்சனை பெருசுன்னு. ஆனா இப்படி எம்டில உரசும் போது அடுத்து தொடர்ந்து ஏதோ ஒரு காலகட்டத்துல ரஷ்யா அமெரிக்கா உரசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படி உரசலாத காலத்துல நிம்மதியா கச்சா எண்ணெயை விற்கவே விட மாட்டாங்க. இப்ப ரஷ்ய கொடி அடுத்து உள்ளுக்குள்ள உள்ளது ரஷ்ய எண்ணெய் அப்படின்ட்டுருவாங்க. இந்த மாரி சம்பவங்கள் நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் ரஷ்யா இப்ப மிகப்பெரிய அளவுல காட்டமா சொல்லியிருக்கு. ரஷ்யாவ பொறுத்தவரையும் அவர்கள் அறிவிப்பார்கள், அப்புறம் படுத்து தூங்கிருவார்கள், இல்ல போய் பேசுவார்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. சீனா மாரி கிடையாது. ரஷ்யாவ பொறுத்தவரை உண்மையிலேயே தட்டி விட்டுருவாய்ங்க. வரத பார்த்துக்கலாங்கிற மாரி. திருப்பி பதில் தாக்குதல்னா, திருப்பி தாக்குவோம்ன்னு கிளம்பிருவாய்ங்க. அமெரிக்காக்குள்ள வெடிக்குது அப்படின்னா, அமெரிக்க பொருளாதாரம் அப்படிங்கிறது பேப்பர்ல எழுதி ஜோப்ல ட்ரம்ப் வச்சுக்க வேண்டியதுதான். அத ட்ரம்ப் விரும்புவாரான்னு கேட்டா, எந்த அமெரிக்க வார் மிஷினும் விரும்பாது. அதனால நேரடி யுத்தத்துக்கு ரேஞ்சுக்கு ரஷ்யாவ சீண்ட மாட்டாங்க. அத ரஷ்யா புரிஞ்சுகிட்டு, சட்டுன்னு அடிய குடுக்க எந்நேரமும் தயாரா இருக்கும். அடி குடுத்தா நம்ம இங்க விரிவா பார்ப்போம்.